அனைவருக்கும் வணக்கம். சண்டே மார்னிங் வந்து மட்டன் குழம்பு செய்யலாம் அப்படின்ட்டு அதுக்கு மசாலாலாம் வறுத்துடலாம். மல்லி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம், வரமிளகு அதெல்லாம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு ஆயில் விட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும். அது கூடயே ஒரு 2 கொத்து கருவேப்பிலைலாம் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து வதங்கினதும் ஆற விட்டு நல்லா அரைச்சிடலாம். இப்போது இந்த கொத்தமல்லி, சீரகம் கூடயே வந்து பட்டை, கிராம்பு, சோம்பு, கடலை கொஞ்சமாக சேர்த்து இப்போ வெங்காயமும் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்து எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ வந்து மட்டன் தாளித்து விட்டுறலாம். அதுக்கு ஒரு குக்கரில் போட்டோம் அப்படின்னா மட்டன் சீக்கிரமாக நம்மளுக்கு ரெடி ஆயிரும். அதுக்காக குக்கரில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடித்ததும் இதில் வந்து தாளிப்புக்காக சின்ன வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் வந்து மசாலா அரைக்கிறதுக்கு போட்டதுனால ஃப்ளேவருக்காக மட்டும் ஒரு 2 பீஸ் போட்டிருக்கேன். நல்லா வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் பீசஸ் உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஒரு 5-6 விசில் வந்து விட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த சைடு வந்து நம்மளுக்கு மட்டன் வந்து போட்டு வச்சாச்சு. அது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த சைடில் இட்லி ஊற்றிப்போம். பாருங்கள், மட்டன் வந்து நல்லா வெந்து ரெடியாகி இருக்குது. இப்போ வந்து நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து இதுலேயே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு விசில் போடாமல் அப்படியே வந்து கொதிவிடக்கு போகிறோம். மசாலாவோட பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஆல்ரெடி வந்து மட்டன் வந்து வெந்திருக்கும். இந்த சைடில் நம்மளுக்கு இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. மட்டனும் நல்லா வந்து வெந்து குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த மட்டன் பீசஸ் மட்டும் எடுத்து கொஞ்சமாக வந்து தாளிப்பு கொடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வந்து வதங்க வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதும் இதில் வந்து லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புல உப்பு போட்டிருக்கோம், பட் மட்டனுக்கு அந்தளவுக்கு உப்பு இருக்காது. உப்பும் கறி மசால் பொடியும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான மட்டன் பீசஸ் எடுத்து நம்ம இதில் போட்டு பிரட்டி எடுத்துக்க போகிறோம். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு 2 கரண்டி அளவுக்கு வந்து குழம்பு விட்டுக்க போகிறோம். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணி இறக்கணும் அப்படின்னா சூடான மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இட்லி கூட மட்டன் காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.